பிரியமான யாவுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மிடத்திலே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பிறக்கக்கூடிய மேசியா வல்லமையுள்ள தேவன். வாசிங்க சங்கீதம் 93:4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் ஆமென். சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் யா உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். ஆமென். நல்ல கேளுங்க. கடல் இரைச்சலை விடவும் கடலை விடவும் நானும் நீயும் ஆராதிக்கிற யா அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செப்பனியாவுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் தேவனாய்யா உன் நடுவில் இருக்கிறார், ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், ஆமென். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ஆமென். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், ஆமென். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். அப்ப வல்லமை வல்லமைன்னு சொல்றோமே, அவர்தான் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையானவர் நமக்குள்ளே கடந்து வரணும். இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பெரியப்பாவுடைய வீட்டில் ஊரில் இருக்கிற ஒரு சகோதரர், அம்பாசமுத்திரம் பாவநாசம் ஏரியாவில் இருக்குது, அந்த ஊர்ல இருந்து சொல்றார், மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியுமா? தேவகுமாரன் உங்களுக்கு தெரியும், ஆனா மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த அறிவுக்குள் வந்தால் நீங்கள் மணவாட்டி ஆவீர்கள், மணவாளனாகிய மனுஷகுமாரனை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், அவர் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் போல்டு நெட்டு கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவகுமாரனாக வந்தவர் சொல்லுகிறார், மனுஷனாகிய என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். இவர் யாரு? மனுஷன். இரண்டாவது சொல்றார், நான் தாவீதின் குமாரன். தாவீது யாரு? மனுஷன். அப்ப மனுஷகுமாரன் யாரு, தேவகுமாரன் யார் என்கிற அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்கு வேண்டும். ஆனால் இன்றைக்கு சகோதரர் பாலாசி லாரி என்று சொல்லக்கூடிய மணவாளனுடைய மணவாட்டி ஆகிய பாவநாசத்தை சேர்ந்த மணவாட்டி ஜான்சன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னிடத்தில் மிகவும் அன்பான சகோதரர், ஆனால் உபதேசத்தில் நாங்கள் வேறுபட்டவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, ஆனால் உண்மை அறிகிற அறிவு நமக்கு தேவை. என்ன? பரிசுத்த ஆவியாகிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள் வாசமாயிருக்கிறாரா? அவர் வல்லமையுள்ளவர், பவர் ஆஃப் காட். அந்த வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் வல்லமையாக பிரவேசிப்பேன். என்னை கண்டால் சத்ரு பயப்படுவான், என்னை கண்டால் பாரம்பரியங்கள் பயப்படும், என்னை கண்டால் சாபம் பயப்படும், என்னை கண்டால் பாவம் பயப்படும், என்னை கண்டால் பாரம்பரியம் பயப்படும். ஏன்? சர்வ வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிற போது.